பூண்டு எள்ளு வச்சு இட்லி மிளகாப்பொடி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இட்லிக்கு இந்த பொடி வச்சு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். எள்ளு பூண்டு இட்லி மிளகாப்பொடிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் உளுத்தம்பருப்பு மாத்திரம்தான் போடுறேன், 1 கப் அளவு. ஆளாக்கில் எடுத்திங்கன்னா ஒரு ஆளாக்கு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவு கழுவி காய வச்சு ஈரம் இல்லாமல் வச்சுருக்கேன். அப்புறம் வரமிளகாய் 20, அப்புறம் கல்லுப்பு தேவையான அளவு, பெருங்காயம் ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு 2 பீஸ் உடச்சி வச்சுருக்கேன் பெருசாக. அப்புறம் 1/4 கப்பு பூண்டு, 1/4 கப்பு கருப்பு எள்ளு, அப்புறம் வறுக்கிறதுக்கு நல்லெண்ணெய். அவ்வளோதான். பூண்டு இதில் போட்டு இடிச்சுக்கலாம், தோலோடையே போட்டுக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றி இந்த பெருங்காயத்தை வந்து பொரித்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம், ரொம்ப வேணால் கொஞ்சம், இதில் வரமிளகாயை போட்டுக்கலாம். இந்த மிளகா காரம் அடிக்காமல் இருக்க இந்த கல்லுப்பையும் இதிலே போட்டுக்கலாம். உப்பு நல்லா வறுபட்டு எடுத்துடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ உளுந்தை போட்டு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு. போதும், இதை இறக்கிடலாம். இந்த பிளேட்லேயே அப்படி ஒரு பக்கம் கொட்டிக்கலாம். ஸ்பூன் அளவு இந்த இடித்து வச்சுருக்க பூண்டெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த பிளேட்டில் கொட்டிடலாம். இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம். நல்லா அதோட ஈரம் எல்லாம் போகலாம். இதையும் இந்த பிளேட்டில் போட்டுக்கலாம். கடைசியாக எள்ளு போட்டுக்கலாம். அடுப்பு கூட ஆஃப் பண்ணிடலாம், அந்த சட்டி சூடாகவே இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. எள்ளை வந்து கடைசியாக தான் போட்டு அரைக்கணும். ஃபஸ்ட்டு மிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை, உப்பு அரைச்சிக்கலாம். பருப்பு கூட அப்புறம் தான் போட்டுக்கணும். இப்போ உளுத்தம்பருப்பையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பொடி எப்படி டெக்ஸ்சர் வேணுமோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் பொடி நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இப்போ எள்ளையும் போட்டு அப்படி லைட்டாக அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து சாப்பிட்றச்ச நல்லா கிறிஸ்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம். இப்போ பூண்டு எள்ளு இட்லி மிளகாப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா அப்படியே எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி அப்படியே இட்லியை பிச்சு அப்படியே தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.